அன்பார்ந்த கன்னிராசி கன்னிலக்னம் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்குமான ஏப்ரல் 25, 2024 முதல் மே 20, 2024 வரையிலான சுக்கிரபெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்கு இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து இருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. என்றாலும் குரு மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் போன்ற கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட சில சிக்கல்கள் விலகுவதற்கான யோகங்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் மற்றும் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று மேஷம் ராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு மேஷம் ராசியில் வலுவாக பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்த சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார். அதே நேரத்தில் மே 7ஆம் தேதியிலிருந்து புத்திகாரகராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். சுக்கிரன் இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். குருவுடன் இணைவதால் குருசுக்கிர யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதனுடன் இவருடைய சஞ்சார காலகட்டத்தின் இறுதியில் பயணிக்கக்கூடிய வேளையில் புதுசுக்கிர யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது. இந்த 2 யோகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகங்களாக கருதப்படுகிறது. எனவேதான் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன. நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ நடைபெறும்பட்சத்தில் அருமையான அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பொருளாதார ரீதியான ஏற்றங்களையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுப்பார். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ புத்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு. அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேதுவின் புத்திகள் நடைபெறும்போது முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. பல்வேறு வகைகளில் சுக்கிரமகாதிசை இந்த காலகட்டத்தில் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகிறார். சுக்கிரனை பொறுத்தமட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அவற்றில் சுக்கிரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிரனின் அணிக்கிரகமில்லை என்றால் பெரிய அளவிற்கு நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்காது. எனவேதான் சுக்கிரனுடைய பெயர்ச்சி மிகவும் உன்னிப்பாக கருதப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமகிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியிலிருப்பது பல்வேறு வகைகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது. ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன. குரு மற்றும் செவ்வாய் சமக்கிரகங்களாக கருதப்படுகின்றன. ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குருசுக்கிரயோகம் என்பது மிகப்பெரிய அளவில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இயற்கையிலேயே 2 கிரகநிலைகளும் சுபகிரகங்களாக இருக்கின்றது என்பது மட்டுமில்லாமல் புதனும் இந்த காலகட்டத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும்போது சுப பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்களென்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து மிகவலுவாக மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகநிலைகள் பகை கிரகங்களாக கூறப்படுகிறது. ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாகத்தான் கருதப்படுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். ஏனெனில் குருபகவான் கூட படிப்படியாகத்தான் நிலையான வளர்ச்சிகளையும் நேர்வழியில் கிடைக்கக்கூடிய செல்வத்தையும் வாரி வழங்குவார்.
ஆனால் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சிகளை குறுகிய காலகட்டத்தில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக கருதப்படுகிறார். இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 2 4 6 7 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுப்பார். அஷ்டமத்தில் பயணிக்கும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற காலகட்டங்கள் அனைத்துமே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சமபலம் பொருந்திய இடமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே இந்த சுக்கிரனுடைய உச்சநிவர்த்தி என்பது பலவகைகளில் மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல், இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் மிகவும் வலுவாக தன்னுடைய ஆட்சி வீடான துலாம் ராசியை பார்வையிடுகிறார். இந்த சுக்கிரனின் பார்வையும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. சுக்கிரனின் 7ஆம் பார்வை துலாம் ராசியில் பதிவதின் மூலமாக பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது. எனவே பணத்தட்டுப்பாடுகள் தடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும், சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் முற்பகுதியில் குருடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டமென்பது கண்டிப்பாக குருசுக்கிரயோகத்தையும் புதசுக்கிரயோகத்தையும் லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வலுவாக கொடுக்கிறது. எனவே பலவகைகளில் அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை மிகச்சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. சுக்கிரன் குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சுக்கிரன் புதனுடனும் இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும், பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. அதைவிட முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து பயணிக்கிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் கண்டிப்பாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள், வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக முன்னேற்றங்களுக்கு தடைகளை போடக்கூடிய பல விஷயங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்படுகின்றன. எனவே காரியதடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த மாதிரியாக சுக்கிரனுடைய அமைப்பு மிகவலுவாக இருக்கின்றபோது அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகு மீனம் ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மோட்சகாரகரான கேது கன்னிராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற நிலையிலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகங்களை கொடுப்பதால் பல அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பும் இருக்கின்றது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்கு வந்திருப்பது கண்டிப்பாக மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது. ஏனெனில் 7இல் உச்சம் பெற்று இருந்ததை விட இப்போது அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக சில தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எந்த பணியை மேற்கொண்டாலும் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். இருப்பினும் குருபகவான் மிகவிரைவில் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே நீங்கள் வியக்கத்தக்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாறுதல்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக வலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல், சனியும் ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். வேலை பளு என்பது குறையும். கடன் சார்ந்த தொல்லைகள் பெருமளவில் குறைவதற்கான யோகங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கும். வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்ததாரர்களை சேர்ப்பதற்கான யோகங்களும் உண்டு. லாபங்கள் படிப்படியாக உயரக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார்.
சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் விலக்கி லாபங்களை பன்மடங்கு உயர்த்துவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில சிரமங்கள் ஏற்படலாம். அலைச்சல் அதிகரிக்கலாம். சற்று கவனத்துடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது. உழைப்பிற்கு ஏற்றபடி சிறந்த பலன்களை எடுப்பதில் சற்று கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் துவக்கத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றன. எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. மிக விரைவில் குரு 9இல் வருவதால் பல சிக்கல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை விலக்கி சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலிருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் சுபிட்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன.